ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனிக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. அதில் மட்டும் இல்லாமல் சாண்ட்ராக்கும் வினோத்துக்கும் முட்டிக்கிச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கானா பாக்ஸ் அப்படின்ற விஷயங்களை ஆரம்பித்தோடனே சாண்ட்ரா ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனிக்கும் சாண்ட்ராக்கும் இப்போ சண்டை வருதான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரமாகவே சண்டை தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு மாப்பு அதுலேருந்தே சண்டை தான். சரிங்களா? இவங்க அந்தர்பட்டு அடித்ததுலேருந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதுவும் வந்து செஃப்பு, அதாவது முக்கியமான செஃப்பில் மெயின் செஃப்பில் வந்துட்டு சாண்ட்ராவை போடும்போதே அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. சரிங்களா? அதுலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால் அவங்க தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருப்பாங்க. இப்படியே பிரச்சனைகள் போயிட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து புவர் பேட்ச் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும்ல, அதுக்கு காரணம் சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, இப்போ என்னென்னா ஒரு சின்ன விஷயம் தான், அதை வந்து ஊதி பெருசாக்குறாங்க கனி. சரிங்களா? அவங்க ஒரு சின்ன தப்புலாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவங்க பெருசாக்கி அவங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கடைசியில் அவங்கள மாதிரியே வந்து கனியும் ஒரு அழுகையை போட்டு அவங்களும் அழுது அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து மொத்தமாக வந்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு கானா பாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு போன வாரம் ஃபுல்லாக நடக்கல நினைக்கிறேன், இந்த வாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கானா வந்து பண்ணுறாரு. எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை போன வாரமே சாண்ட்ரா, எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல அமித், இதை பண்ணுங்கள் அப்படின்போது அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து அதை வந்து முடிச்சு கொடுத்துருப்பார். ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு யாருமே வந்து அதை பற்றிலாம் பெருசாக பேசாமல் வந்து கலாச்சிருப்பாங்க. இப்போ அனுபவிங்கன்றது என்னோடய இது. ஏன்னா அமித் அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட கிரெடிட்டே இல்லாமல் வச்சு செஞ்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீங்கள் உள்ளே பண்ணுறீங்க பாட போகிறீங்களா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. பிபி விட்டு வெளியே போயிட்டாங்க. பிபி வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த கார்டன் ஏரியா அந்த இதுக்கு போகிறாங்க, அங்கே போய் படுத்துக்கிட்டாங்க. சுபிக்ஷா போய் கேட்குறாங்க, என்னாச்சு நீங்கள் ஏன் தனியாக வந்து படுத்துக்கிறீங்கன்னா, இல்லை எனக்கு சத்தம் வரும், எனக்கு செட் ஆகாது. சரி வாங்க நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்க, நாங்களாம் பாட்டு போகிறவங்களோ வெளியே வரோன்னா, இல்லை அவங்களுக்கு குளிர்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன், நான் போய் பேசுகிறேன் இருங்கன்னா, இல்லை விட்டுரு, நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப புலம்பி கடைசியில் வந்துட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. இவங்க போய் சுபிக்ஷா உள்ளே போய் சொல்கிறாங்க அந்த டீம்கிட்ட, நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வினோத் வெளியே வராரு, வந்து கேட்குறாரு, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லை நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் சொன்னீங்களாமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு, அதை எங்களாம் சொல்லியிருக்கலாமே, நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் பிடித்த முயலுக்கு 4 கால்கள் இல்லை 3 கால்கள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க விடாப்படி அங்கேயே படுத்துக்கிறாங்க. இவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாப்புல. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ அப்படி மாதிரி இருக்குன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குளிரில் வந்து அங்கே படுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக உள்ளே போய் படுத்துக்கலாம். பட் ஒரு பிடிவாத குணம், என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்துட்டு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஒரு பக்கம் அவங்க, ஆனால் வந்து இவங்க தனியாக படுத்து இவங்களை கன்சல்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரல, அதான் கொடுமையாக இருக்குது. பட் அவங்களும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.